ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரைசிங் வில்லன்ஸ் த ரைட் வே சீரிஸோட செகண்ட் எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஃபஸ்ட் எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி நிறைய மேன்வா சீரிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானை தட்டிடுங்க. வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். இப்போ காட்சி உட்டியா பக்கம் திரும்புது. அவன் அந்த லெட்டரை படிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் அவள் சந்தோஷமா இல்லை. அவளை பார்த்துக்கிட்டு இருக்கிற எவனுக்கு அவள் உடம்புல இருந்து ஒரு பயங்கரமான மான அலை வர்றது தெரியுது. இது நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு. இவ ரொம்ப வித்தியாசமான பொண்ணுன்னு அவரே ஒத்துக்கிறாரு. முகம் அமைதியாக இருந்தாலும் அவளோட சக்தி அலறுது. நிஜமாவே யங் மாஸ்டர் தான் இதை எழுதினாரான்னு கேட்குறா. எவன் ஆமான்னு தலையாட்டுனதும் அவ கோபத்தில் வெடிக்கிறான். எவன் மாதிரி ஒரு அனுபவசாலியை பயப்படுற அளவுக்கு அந்த சக்தி இருக்கு. மானாவை இப்படி உருவமாக கொண்டு வர்றது மாஸ்டர் லெவல் ஆட்களால் மட்டும்தான் முடியும். அவளோட கோபம் கவனிக்கப்படாத காதலிக்கு வர கோபம் மாதிரி கட்டுப்பாடே இல்லாமல் இருக்கு. அப்போ எவனுக்கு அவரோட மாஸ்டர் சொன்ன இன்னும் நேரம் வரலைங்கிற வார்த்தை ஞாபகம் வருது. பயத்தில் அது அப்படியே உளறிறாரு. ஆச்சரியம் என்னன்னா அது வேலை செய்யுது. உட்டியா அமைதியாகிறா. அந்த லெட்டர்ல இருக்கிற வார்த்தைகளை தனக்கு மட்டுமே புரியக்கூடிய ரகசிய செய்தியா அவ எடுத்துக்கிறா. என்ன நடக்குதுன்னே தெரியாம எவன் வாயடைச்சு போய் நிக்கிறாரு. உட்டியா தனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சுன்னு அறிவிக்கிறா. அவளோட நடவடிக்கை பார்க்கறதுக்கு வேற கதையில வர வேம்பயர் கார்டியன் மாதிரி இருக்கு. அவ தான் ஸ்கேர்லட் குயின் உட்டியா. எதிர்காலத்துல கோபமா மாற போறவ. அங்க மேன்ஷன்ல நம்ம ஹீரோ தனக்கு இன்னும் கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு நம்பிக்கையா இருக்காரு. நிலா தன்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு தூங்க போறாரு. படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரிம்ரோஸ் பூவை அழகுக்காக பெட்ல வைக்கிறாரு. அவர் விரும்புறதெல்லாம் அமைதி மட்டும்தான். ஆனா அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஆஸ்ட்ரியோ ராஜ்யத்துல பிரிம்ரோஸ் பூக்களை புனரல்ஸில் செத்தவங்களோட கல்லறையில் வைப்பாங்க. சிம்பாலிக்கலி பார்த்தா இது ஒரு கெட்ட சகுனம். அடுத்த நாள் காலையில் லைப்ரரியில் புக்குக்கு நடுவில் புதஞ்சு போய் கிடக்கிறாரு. இப்போ 3வது வயசை பற்றி ரிசர்ச் பண்ணுறாரு. அதை அவர் லேண்ட்மைன்ஸ் அப்படின்னு தான் செல்லமாக கூப்பிடுவார். தேடுறது செம்ம கடுப்பாக இருக்கு. அப்போ எவன் திரும்பி வந்து யங் மாஸ்டர் சொன்ன இடத்துல இருந்து இன்னொரு குழந்தைய ஸ்லேவ் மார்க்கெட்ல இருந்து வெற்றிகரமா காப்பாத்திட்டதா சொல்றாரு. அந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்கிட்டீங்களான்னு ஹீரோ கேட்குறாரு. எவனும் ஆமான்னு சொல்றாரு. ஆனா அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள லைப்ரரி கதவு டம்முன்னு ஒரு சத்தத்தோட திறக்குது. பேப்பர் எல்லாம் காத்துல பறக்குது. உள்ள வந்தது டோனியோ, அந்த பேலசியோ குடும்பத்தோட 2வது பையன். வந்த உடனே படிக்க தெரியாத ஒரு மடையன் எதுக்கு கையில் புக்கு வச்சிருக்கான்னு நம்ம ஹீரோவை கிண்டல் பண்ணுறான். நம்ம எம்சி வழக்கம் போல ரியாக்ஷன் இல்லாமல் முறைக்கிறாரு. டோனியோவோட சீண்டல் அதிகமாகுது. ஆனால் யங் மாஸ்டர் இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு முடிவு பண்ணுறாரு. ரொம்ப கூலாக டோனியோவுக்கு லைப்ரரி வேணும்னா யூஸ் பண்ணிக்கட்டும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நகர பார்க்குறாரு. தான் ஜெயிச்சிட்டோம்னு நினைச்ச டோனியோ ஒரு சிரிப்போட நம்ம ஹீரோவோட தலையில் காலை வச்சு அழுத்துறான். பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடி காத்துல ஒரு கத்தி பறந்து வந்து அவங்க பக்கத்துல இருக்க செவுத்துல குத்துது. ஏன் இவ்வளோ சத்தம் போடுறீங்கன்னு ஒரு குரல் அதட்டுது. வந்தது லியோ, அந்த வீட்டின் மூத்த பையன். லியோவும் டோனியோவும் மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ சத்தமே இல்லாமல் தரையில் தவழ்ந்த எஸ்கேப் ஆகுறாரு. கேமில் இந்த பேலசிய குடும்பம் சீக்கிரமே அழிஞ்சு போயிடும். ஆனால் இவங்களை நேரில் பார்க்கும்போது தான் இவங்க எவ்வளோ மோசமானவங்க, எவ்வளோ ஆபத்தானவங்கன்னு இவருக்கு புரியுது. யார் அடுத்த குடும்ப தலைவர் ஆகுறதுன்னு 2 அண்ணன்களுக்கும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறானுங்க. லியோ நகரத்தோட ஒட்டுமொத்த ப்ளஷர் நெட்வொர்க்கையும் கையில் வச்சுருக்கான். அதனால் அவனை கிங் ஆஃப் டிசைர்னு கூப்பிடுவாங்க. டோனியோ பெரிய ட்ரக் ரிங்கை ரன் பண்ணுறான். அவன் தான் கிங் ஆஃப் வைஸ். இவங்க சண்டைக்கு நடுவில் சிக்கிக்கிட்டா தன்னோட சொகுசு வாழ்க்கை போயிடும்னு யங் மாஸ்டர் முடிவு பண்ணுறாரு. அதனால் தன்னோட வழக்கமான லுக்கோட அந்த கலவரத்துக்கு நடுவில் தரையில் ஊர்ந்து வெளியே வராரு. எவானும் இதெல்லாம் ரொம்ப சகஜங்கிற மாதிரி அவர் பின்னாலேயே அமைதியாக ஊர்ந்து வராரு. எவன் தலைமுடியை சரி பண்ணி விடும்போது சக்தி இல்லாத திறமை இல்லாத ஒரு கள்ள தொடர்பில் பிறந்த பையனாவே இருந்துட்டு போகிறேன், ஆனால் எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை வேணும்னு மனசுக்குள்ளே சத்தியம் பண்ணிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம காப்பாற்றின அந்த 2வது குழந்தை சாதாரண ஆளு மாதிரி தெரியலைன்னு எவன் சொல்கிறாரு. யங் மாஸ்டர் சோம்பேறியா சேர்ல சாஞ்சி உட்காந்து இருக்கிறத பார்த்து எவனுக்கு ரியாலிட்டி மேலேயே சந்தேகம் வருது.
எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு ஒரு வேலையை உருப்படியா செய்யாத இவருக்கு எப்படி கிங்டம் முழுக்க இருக்கிற இல்லீகல் ஸ்லேவ் மார்க்கெட் பத்தியும் ரகசிய ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பத்தியும் துல்லியமா தெரியுது. மோசமான அண்ணன்க கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்க தான் இப்படி நடிக்கிறாரோன்னு எவன் நினைக்கிறாரு. ஆனா நம்ம ஆளு அப்பா முடியலடா சாமின்னு புலம்பிட்டு இருக்காரு. அப்போ அந்த 2வது குழந்தைய ஏன் ஆர்ஃபனேஜுக்கு அனுப்புனீங்கன்னு எவன் கேட்குறாரு. யங் மாஸ்டருக்கு அதுக்குன்னு சில காரணங்கள் இருக்கு. அந்த குழந்தை சும்மா இல்லை, அவன் ஒரு அனாமலி. அவன் எஸ்காலின் கிங்டம்மை சேர்ந்தவன். சைக்கோடிலியா உலகத்துல இவன் தான் தாஸ் மேலியன், அந்த கேமோட 2வது பெரிய பாஸ். அடிமைத்தனம் சித்திரவதை எல்லாத்தையும் அனுபவிச்சு கடைசியில இவன் தான் சின் ஆஃப் ஸ்லாத்துங்கிற பாவத்தின் வடிவமா மாறி இந்த உலகத்தையே நாசம் பண்ணுவான். இவனோட கதை எவ்வளவு கொடூரமானதுன்னு தெரிஞ்சு கேம் பிளேயர்ஸ் எல்லாம் ஷாக்காக இருந்தாங்க. ஸ்லாத் கூட சம்பந்தப்பட்டவனா இருந்தாலும் தாஸ் சோம்பேறி கிடையாது, விடாமுயற்சி கொண்டவன். அதே சமயம் பழி வாங்கறதுல வெறியா இருப்பான். அதனாலதான் அவனை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கோன்னு எவன்கிட்ட சொன்னாரு. இப்போ நினைச்சாலும் கேம்ல தாஸ் கூட சண்டை போடுறப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு நினைச்சு இவருக்கு உடம்பே நடுங்குது. வெளியே கெத்து மெயின்டைன் பண்ணணுமே, அதனால இன்னும் நேரம் வரலன்னு அதே டைலாக அவிழ்த்து விடுறாரு. எவனுக்கு இந்த விடுகதையெல்லாம் பழகிருச்சு. சரி, இப்போ உட்டியா கிட்ட அனுப்புன லெட்டர் இந்த 2வது பையனை பத்தியான்னு எவன் கேட்குறாரு. யங் மாஸ்டர் ஆமான்னு சொல்றாரு. ஆனா உண்மை ரொம்ப தமாசானது. உண்மையில் அந்த லெட்டரில் தன்னோட அண்ணனுங்க பண்ணுற டார்ச்சரை பற்றி உட்டியா கிட்ட புலம்பி தள்ளியிருக்காரு. கேட்குறதுக்கே சிரிப்பாக இருக்குது. இருந்தாலும் உடம்பு சரியில்லாத அந்த பையனை பார்த்துக்கோன்னு உட்டியா கிட்ட சொன்னதா எவன்கிட்ட ரீல் விடுறாரு. ஆனால் டெக்னிக்கலாக அது உண்மைதான். தாஸ் குணமடைய டைம் வேணும். அங்கே ஆர்ஃபனேஜில் தாஸ் காயத்தோட தனியாக உட்காந்துருக்கான். உட்டியா அவன் பக்கத்தில் போய் ஒரு விதமான பார்வையோட அவனை நோட்டம் விடுறா. நீ உடைஞ்சி போயிருக்கியான்னு கேட்குறா. அப்புறம் ஒரு மாதிரி பயமுறுத்துற துணியில பிளாக் கோட் அமைப்பை பத்தி பேசுறா. அதை கேட்டதுமே தாஸ் பதறான். ஒரு யான்ரே மாதிரி மாறி நீ உடைஞ்சி போயிருந்தாலும் பரவாயில்ல, எங்களோட மாஸ்டர். ஆனா ப்ளூ மூன் உன்னை தேர்ந்தெடுத்து இருக்காருன்னு சொல்றா. ப்ளூ மூனுங்கிறது அவளே நம்ம ஹீரோவுக்கு வச்ச செல்ல பேரு. அவ நம்ம ஹீரோவை மையமா வச்சு ஒரு பெரிய அமைப்பே உருவாகிட்டு இருக்கான்னு தெளிவா தெரியுது. விசுவாசமா இருந்தா பழி வாங்கலாம்னு தாஸ் கிட்ட வாக்குறுதி தரா. இதை கேட்டதும் தாஸ் மனசுல ஒரு நெருப்பு பத்திக்குது. அவனுக்குள்ள இருந்த ஸ்லாத்தோட மேஜிக் முழிச்சுக்குது. திருப்தியான யுட்டியா அவங்க மாஸ்டருக்கு முதல் பதில் லெட்டரை எழுத முடிவு பண்றா. அவ உடம்பு முழுக்க தழும்பு இருந்தாலும் அவளோட சிரிப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு. இங்க மேன்சன்ல யங் மாஸ்டர் 3வது குழந்தைய பத்தின குறிப்புகளை தேடி புத்தகத்துல மூழ்கி இருக்காரு. அப்போ எவன் பதறிக்கிட்டு உள்ள வராரு. பேலசியோ குடும்பத்தோட 2வது பையன் டோனியை இறந்துட்டாங்கிற செய்தியை சொல்றாரு. இதுதான் நடக்கும்னு நம்ம ஹீரோவுக்கு முன்னாடியே தெரிஞ்சாலும் அது இப்போ திடீர்னு நடந்தது அவரை கொஞ்சம் ஆட்டி படைக்குது. உடனே ஃபினரல் நடக்குது. எல்லாரும் முகம் சுளிக்கிற மாதிரி அவங்க அப்பா 2 பொண்ணுங்களோட கை கோர்த்துக்கிட்டு வராரு. இதை பார்க்குற யங் மாஸ்டர் எவ்வளோ கேவலமான குடும்பமாக இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர் தானே நினைக்கிறாரு. சைக்கடிலியா உலகம் நிஜமாவே ஒரு டார்க் ஃபேண்டசி தான். ஆனால் டோனியோ சாவை பற்றி யோசிக்கும் போது ஏதோ இடிக்குது. கேமில் அண்ணனை கொன்னதுக்கப்புறம் லியோ கதறி அழுவான். ஆனால் இங்கே சவப்பெட்டிக்கு முன்னாடி நின்று ஒரு துளி கூட வருத்தப்படாமல் நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அட்லீஸ்ட் சோகமாக இருக்கிற மாதிரியாவது நடிங்கடான்னு நம்ம எம்சி மனசில் நினைக்கிறாரு. சரி, இது நம்ம பிரச்சனை இல்லை, அந்த 5 பாவங்கள் உருவாகாமல் தடுக்கிறது தான் முக்கியம்னு வேலையை பார்க்குறாரு. ஒரு வருஷம் ஓடுது. டோனியோவோட இடத்துக்கு லியோ வந்துடுறான். நிலைமை கொஞ்சம் நார்மல் ஆகுது. ஆனால் ஊழல் அப்படியே தான் இருக்குது. இந்த ஒரு வருஷமாக உட்டியாவும் யங் மாஸ்டரும் கடித நண்பர்கள் மாதிரி லெட்டர் போட்டுக்கிறாங்க. பிற்காலத்தில் இந்த கனெக்ஷன் யூஸ் ஆகும்னு அவர் கணக்கு போடுறாரு. ஆர்ஃபனேஜ் பற்றியும் பசங்க வளர்றதை பற்றியும் உட்டியா அடிக்கடி அப்டேட் கொடுக்குறா. ஸ்பான்சர்ஷிப் லிஸ்ட் மாதம் மாதம் அதிகமாகிறத பார்த்து இவருக்கு பெருமையாக இருக்குது. எவன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இது விசித்திரமாக இருந்தாலும் நல்ல விஷயம்தான்னு சொல்கிறாரு. அப்போ அவர் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறாரு. இன்டெலிஜென்ஸ் கில்டு மூலமாக 3வது குழந்தைய பற்றின தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்த லேண்ட்மைனை செயலிழக்க செய்யணும். இதை கேட்டதும் யங் மாஸ்டர் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். எல்லாம் பிளான் படி போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் லியோவோட மருந்து குடோன்ல லியோவோட அடியாளுங்க பாஸ் எவ்வளோ பெரிய ஆள்னு பீத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திடீர்னு அங்கே கலவரம் வெடிக்குது. கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி அவங்கள ஆட்டி வைக்குது. அவங்களே ஒருத்தரை ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாகுறாங்க.